மரம் விருட்சமாக வளர்ந்து முழு உலகத்துக்கும் நிழல் கொடுக்கக்கூடியதாக பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இந்த ஊர் மாறணும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த எங்களது 3 story பில்டிங், இதில் 10 கிளாஸ் ரூம் வரும், அதோட ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் ஒன்று வரும். இது எங்களோட மெயின், இதுதான் எங்களோட பில்டிங் நிற்கும். இப்படித்தான் இது இது கொஞ்சம் வித்தியாசமாக ஈக்கும். சும்மா இந்த ஸ்கூல் சின்னத்துக்கு 4 கனுவை போட்டு ஒரு ஸ்லப்பை போட்டு கிளாஸ் ஒரு ஒன்று போடாமல் இதுக்கு வித்தியாசமாக பசந்தாக செஞ்சுக்கிறோம். அடுத்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரோட இஸ்லாமிக் கல்ச்சரோட கொஞ்சம் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி அதையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இது ஒரு வியூ. இது இப்போ முன்னுக்கு எங்களோட ரோட் கேட் என்ட்ரன்ஸோடு அதோட பில்டிங் இந்த பக்கம் வரும். அதை இது கடையால் வாகனம் ரோட் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடைக்கையால். அது ஸ்டேர் கேஸ் அடுத்த பக்கத்துக்கு இருக்கும். அது 2 கிடையாது. இது அந்த பக்கம் 2 பக்கத்துலேயும் 2 ஸ்டேர் கேஸ் இருக்கும். அந்த கிரவுண்ட் ஃப்ளோவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோவும் கிளாஸ் ரூம் இருக்கும். மேலுக்குள்ளது ஃபுல்லாக கான்ஃபரன்ஸ் ஹால் ஆகிக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் இந்த பக்கம் இந்த ஏரியா ஒரு ஏரியா மீட்டிங்கு வெளியே லீக்கலாம். ஃபுல்லாக கார்டன் ஷேப்போட நல்ல பசங்களான வடிவான இடமா இருக்கும். இது அடுத்த வியூ. இது கிரவுண்ட்லேருந்து நாங்கள் இதுதான் நீங்கள் தானே வரும். அப்போ இங்கேருந்து பார்க்க நேரத்தில் உள்ளது இந்த வியூ. இது இதுவும் கிரவுண்ட் வியூ உண்டு. இது எங்கள் 60 கார் ஷோப்புக்கு ரைட். அப்போ இது ஃப்ரண்ட் எலிவேஷன். இது எங்கட கிளாஸ் ரூம். இதை நான் போட்டிக்கு அல்ஹாஜன்னு போட்டு கொஸ் அடிச்சிக்கேன் பேர் எழுவதுக்கு. அப்போ உங்களுக்கு விருப்பமான ஆட்கள் இல்லாட்டி இந்த மெமரி ஆஃப் உங்களோட வாப்போட பேர் உங்களோட பேர் போய்ட்டும் போடலாம். உங்களுக்கு இது ஒரு கிளாஸ் ரூமும் வாங்கலாம். அந்த ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே சல்லியை கொடுத்தேன்னு சொன்னாக்கா அந்த கிளாஸ் ரூம் உங்களோட அடுத்தது அதை மெயின்டைன் பண்ணுது. இப்போ உங்களுக்கு இப்படி தான் மனசு திருப்தின்றது ஃபாதர் சார் சொன்னமாய் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சாமான். இப்போ கிளாஸில் இங்கே போகிற நேரத்தில் விளங்கும் இது எங்களோட உம்மோட பேரில் நான் கட்டினது, இது ஏண்டது, அப்படி தானே. அந்த சொந்த ஊட்ட விடவும் வித்தியாசமான ஒரு சந்தோஷம் பண்ண தரும். ஆகவே 10 சான்ஸ் தான் நிற்கிது. அது 10 கிளாஸ் ரூமிக்கு. அதில் நான் நினைக்கிறேன் இதோட கூட ஹாஜியார் மாதிரி இப்போ இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் எடுத்தாலும் போதும். அடுத்த எங்களோட கான்ஃபரன்ஸ் ஹால். இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலும் இது சொஃபிஸ்டிகேட்டட் ஒன். இது நாங்கள் செல்ல பில்டிங் கோஸ்ட்டை மட்டும். அப்போ சவுண்ட் சிஸ்டம் இல்லை வசதியோட இப்படி தான் செய்ததை கம்ப்ளீட்டாக செய்யணும்னு தான் எதிர்பார்க்கும். ஆகவே ஃபுல்லாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பில்டிங்கை கட்டி முடிஞ்சது பிறகு அடுத்த ப்ரோக்ராமுக்கு போவோம். அப்போ இதுலேயும் அவரோட பேரை போடலாம். அதில் மட்டும் அல்ஹாஜ் ஸோ அண்ட் ஸோ இவரோட கான்ஃபரன்ஸ் ஹால்னு சொல்லி. இப்போ ஃபாதர் சார் சொன்ன மாதிரி எங்கள் ஊருக்கு போனாலும் பில்டிங்கில் பேர் இருக்கும் கட்டாயம். சரியா? ஆகவே நாங்கள் அதையும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இது பிளான் வியூ. இதான முக்கியம் இல்லை, அது தேவை தானே. இது 5 கிளாஸ் ரூம் வரும். கிளாஸ் ரூமோட சைஸ் 20 அடி. சரி, அப்போ பிள்ளைகளுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அது செஞ்சுக்குது. அடுத்த 5 feet வெராண்டா உண்டிக்கும். அப்போ இது அடுத்த ஃப்ளோ. இது எங்களோட கான்ஃபரன்ஸ் ஹால். நான் அந்த 3D வியூவில் காட்டினது தான் இது. அப்போ 70 அடி நீளம். அது அங்கே பாதிச்சு நாங்கள் யாக்கள் ஐக்கிறதுக்கு ஒரு ரூம் ஒன்று மங்களை கட்டி வச்சுக்குது. தேவையாண்டா அதை யூஸ் பண்ணலாம். ரைட்? அப்போ அதுக்கேற்ற மாதிரி டாய்லெட்ஸ் அதுகளோடிக்கு இல்லைன்ட்டு தேவையாண்டா எங்களுக்கு அதை பிறகு சேஞ்ச் பண்ணலாம். அது நோ இஷ்யூ. இதுக்கு எந்த சேஞ்சஸும் செய்யலும். இது ஜஸ்ட் ஒரு ரெண்டரிங் கொண்டு மனுஷருக்கு ஒரு விஷுவலாக இது இப்படி தான் வரப்போகுதுன்ற ஒரு ஐடியாவும் மனசில் அவங்களோட மனசு எல்லாம் ஓன் பண்ணுறதுக்காக வேண்டி இது செஞ்சது. இதுதான் எங்களோட விஷயம். என்னென்னு கேட்டால் இந்த டோட்டல் பில்டிங்கிற டோட்டல் காஸ்ட் 7 கோடி 70 மில்லியன். அப்போ இது இன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டு கிடைத்தது. அப்போ தெரிந்தானே இப்போ எங்களுக்கு 2019 செஞ்சால் இதில் ஹாஃப் தான் பேத்திக்கும். அப்போ 70 மில்லியன் போகும். அப்போ அதனால் உடைச்சி எடுத்து என்னென்னு கேட்டாக்கா அந்த ஒவ்வொருத்தர்ட்டையும் இப்போ நாங்கள் கிரவுண்ட் கட்டுற நேரத்தில் பில்டிங் கட்டுற நேரத்தில் ஒவ்வொரு செங்கல்லால் உதவி செஞ்ச மனுஷர் வாழுத இடம் தானே இது. அப்போ அந்த ஒரு சான்ஸை கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் அதை உடச்சிக்கு கிரவுண்ட் ஃப்ளோ மட்டும் மனுஷன்டா அவருக்கு 23 மில்லியன் 2.5 கோடி 2.3 2
-3 கோடி. சரியா? அதுதான் ஒவ்வொரு ஃப்ளோக்கும். இது என்ன ஃப்ளோ ஏரியா வந்து இங்கே 10,889 10,883 ஃபுல் ஏரியா. அப்போ யூசபிள் ஏரியா தான் ஆட்கள் கேல்குலேஷனுக்கு எடுக்குது. ஆகவே தான் அது ஃப்ளோவாக எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா 2.3 கோடி. சரியா? அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னதா விசேஷமாக நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு இந்த கான்ஃபரன்ஸ் ஹோலை பாரம் எடுப்பாங்கண்டா மிச்சம் சந்தோஷமாகிக்கும். அது வந்து மிச்சம் இல்லை 2,30,00,000. சரியா? 33 லட்சம். அப்படி இல்லாத கிளாஸ் ரூம்ட ரேட்டை போட்டிக்கிறோம். கிளாஸ் ரூம் வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து 475 ஸ்கொயர் ஃபீட். அதோட காஸ்ட் வந்து 46 லட்சம். 46.6 லட்சம். 50 லட்சம் எப்பவுமே. அப்போ 50 லட்சம் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல. அப்போ லேஷாக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட உம்மக்கும் பாப்பாக்குமாக வேண்டி அதுதான் நாங்கள் பெஸ்ட். அவங்கள விட இப்போ மர்ஹூம் அவங்களுக்கு சதகுல் ஜாரியாவா போட்டும். இப்போ நாங்கள் இன்னும் சொல்லுவோம் இந்த பில்டிங் கட்டினாக்களுக்கு இந்த மேடையில் நாங்கள் துவா செய்து அவங்க செஞ்சுட்டு போனதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு இங்கிக்குது. அதே மாதிரி 7 வேண்டாம் குடும்பட வாப்பட பேரில் பேரை போட்டும் செய்யலாம். பேரை போடாமல் இல்லாட்டி அந்த நியத்தை வச்சுக்கொண்டு கட்டாய நியத்து வைங்க. அப்போ தான் அதில் பேத்து சேரும். சதகுல் ஜாரியாவா நியத்து வச்சுக்கொண்டு இந்த ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக வாங்கலாம். அப்படியே இல்லாமல் போனாலும் எல்லாருக்கும் மேலுமான ஒரு விஷயம் உண்டிக்கு. சரி, இப்போ நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப் போத்துக்காக விட கூட எடுக்குதே. அது மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 9,800 10,000 ரூபான்னு எப்பவுமே அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அப்போ ஒருத்தருக்கும் செல்லையெல்லாம் எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் ஒன்று வாங்கலாண்டு நான் நினைக்கிறேன். ஒருத்தருமே ஈக்க மாட்டாங்க 10,000 ரூபா கொடுக்க இல்லாத ஆட்கள் இன்றைக்குள்ள நிலையில். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கக்கூடிய ஆட்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம். வசதி உள்ள ஆட்கள் அதை விட 10 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி கிளாஸ் ரூம் உண்டா வாங்கலாம். அப்படி இல்லாட்டி முழு ஃப்ளோவாக வாங்கலாம். இல்லாட்டி 2 கிளாஸ் ரூமாக வாங்கலாம். அது நான் நினைக்கிறேன் ஃபைசல் ராஜி இந்த சல்லிக்கெல்லாம் பொறுப்பாகிப்பார். அண்ட் அதுவும் முக்கியமே இந்த சல்லியை தார மாதிரி அந்த சல்லி எப்படி போகிறது கட்டாயமாக ஈக்கணும். அதுக்கு இந்த கட்டாயம் ஈக்கோன் சம்பந்தமான ஒத்தருக்கு சந்தேகம் வரக்கூடிய இல்லாமல் ஆகிக்கும். ஏன்னா சின்னொரு கணக்கில் இது நாங்கள் போகிற 7 கோடியை பற்றி பேசித்தோம் நாங்கள். சரியா? நான் நினைக்கிறேன் இந்த குரூப் ரெடியாக ஈக்குதாய்க்கும். அப்படி விருப்பமான ஆட்கள் இருந்துட்டாக்கா அங்கே கொஞ்சம் அப்படி சொல்லிட்டா லேஸ் ஆகிக்குமெண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுகிறது லேசு, கேட்குறதும் லேசான விஷயம்தான். ஆனால் செயல்படுத்துறேன்னு சொல்கிறது தான் வந்து கஷ்டமானன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடம் வந்து என்னாண்டு கண்டா வந்து இவ்வளோ அழகான ஒரு ப்ரொஜெக்ட் இது வரைக்கும் எங்களோட ஸ்கூலில் இப்படி ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் வரவும் இல்லை. அது நேரம் உங்களோட ஸ்கூலை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு மாடல் ஸ்கூலாக மாற்றுறதுக்குள்ள விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கிறதுனாலையும் குறிப்பாக இப்போ பேசுகிற நேரம் சொல்லப்பட்ட விஷயம் தான் என்னென்னா இங்கே இந்த ஸ்கூலில் அட்வான்ஸ் லெவல் வரணும் என்று சொல்கிற ஒரு செய்தி இருக்குது. காரணம் என்னென்னு கண்டா வந்து இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் கிரேட் 1ல் ஆரம்பித்து என்ன செய்யணும்னு கண்டா அட்வான்ஸ் லெவல் மட்டும் இங்கே படித்து முடிச்சுட்டு போகக்கூடிய வசதிகள் அவ்வளவும் செஞ்சு கொடுக்கப்படணும். மாறாக இந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படாதுன்னு கண்டா வந்து ஓ லெவலோடு இன்னொரு ஸ்கூலை நோக்கி ஓடுற அளவுக்கு என்ன செய்ய வேணும்னால் வைக்க வேணும். ரெண்டாவது என்னென்னா நாங்கள் ஏற்கனவே பேசுகிற நேரம் பேசினோம் என்னென்னா சரியாக ஒரு ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு எஃபர்ட்டை போட்டு நல்ல ஒரு ஏ லெவல் கிளாஸை ஆரம்பிச்சிருவோம்னுக்கண்டா நல்ல டீச்சர்ஸை வச்சு முதலாவது உங்களோட பிள்ளைங்கள் இந்த ஊர்லேயே படிப்பாங்க. உங்களோட பிள்ளைங்கள் எங்கே படிப்பாங்க? வெளியூருக்கு பஸ் பிடிச்சி போக வேண்டிய தேவை கிடையாது. இந்த ஊர்லேயே படிப்பாங்க முதலாவது. ரெண்டாவது இந்த ஸ்கூலில் வந்து நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிற நேரம் எப்படி கெக்குனுகொள்ளையை நோக்கி பெரிய ஒரு குரூப் போகுதோ அது மாதிரி என்ன செய்யணுங்கன்னா கோலில் உள்ள அவ்வளோ பிள்ளைங்களும் இந்த ஸ்கூலை நோக்கி வர ஆரம்பிக்கும். சொல்லப்பட்ட மாதிரி உங்களோட கனவு என்னது? கல்விக்குள்ள அடையாளமாக இந்த ஊர் மாறுறதை நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கண்டால் பார்ப்பீங்க. இவ்வளோ பெரிய ஒரு நோபல் கோர்ஸுக்காக வேண்டி தான் இன்றைக்கி இந்த கேதரிங் வைக்கப்பட்டது. வெறுமனே வந்து பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆக வேண்டியதில்லை. என்ஜினியர் கூட என்னென்னு கண்டா வந்து உண்மையிலே அவர் வந்து வேறொரு நாட்டுக்கு போயிருந்தவர். இவங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக இவ்வளோ ஒரு நோபல் கோர்ஸுக்காக வேண்டியதை என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கண்டால் இந்த முறை இங்கே ஊருக்கு வந்தேன்னு சொல்கிறதும். ஸோ அந்த வகையில் யார் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எங்களோட கண்ட்ரிபியூஷன் இதுக்கு வரணும். நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் முழுமையாக பில்டிங்கை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டால் அதை சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்னு கண்டால் வந்து அப்போ அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகள் வேறு மாதிரி வந்துட்டு இருக்கும். இல்லை நான் ஒரு ஃப்ளோரை பொறுப்பெடுக்கிறேன், அதாவது ஆடிட்டோரியம் எங்கள் உம்மாட பேரில் வாப்பாட பேரில் வரட்டும், இல்லை நான் இத்தனை கிளாஸ் ரூம்ஸை பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பீங்கன்னு கண்டால் கொஞ்சம் சொல்லுவீங்கன்னு கண்டால் நீங்கள் ஆரம்பித்து வைப்பீங்க. இதை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு கண்டால் வந்து நாங்களும் என்ன செய்யணும்னு கண்டால் கொடுக்கணும்னு சொல்கிற ஒரு ஆசையை தூண்டுறதுக்கு காரணமாக இருக்கும். அவங்க கொடுக்குறதும் உங்களுக்கு நன்மையானதாக வந்து முடியக்கூடியதாக இருக்கும். ஸோ யார் ஆரம்பித்து வைக்க போகிறீங்க?
இது வெக்கப்படுற விஷயம் கிடையாது. ஏன்னா சதகாக்கள் பப்ளிக்ல கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா என்ன செய்யணும்னா அடுத்தவங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு காரணமா இருக்கும். ரசூல்லாம் அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கண்டால் ஃபண்ட் ரைசிங் செஞ்சிருக்கிறாங்க. ஓ கையெழுத்து சொன்னா போதும், அவ்வளவுதான். எவ்வளவு? 1,00,000 ரூபா தர்றாங்க. அவர் பேர் ஓகே, 1,00,000 ரூபா. யாராவது நோட் பண்ணி கொள்றீங்களா? நீங்க 1,00,000. ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்களும் 1,00,000 ரூபா தர்றேன்னு சொல்றாங்க. 1,00,000 யார்? ப்ளீஸ் நோட் பண்ணி கொள்ளுங்களேன். யார் இருக்கீங்க? விஷன் 2030 ப்ளீஸ் கொஞ்சம் இந்த 1,00,000 ரூபா சல்லி தாரன்னு சொன்னா கொஞ்சம் எந்திரிங்களே ப்ளீஸ். கொஞ்சம் எந்திரிங்க. சல்லி தாரன்னு சொன்னாக்கள் கொஞ்சம் எந்திரிங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ எங்களோட ஃபைசல் ஹாஜியார் வந்து 3 மில்லியன் தாரன்னு சொல்லிருக்கிறார். அல்லாஹு அக்பர். அதே மாதிரி அவரோட பிரதர் பேரு நாசிர் ஹாஜியார் 1 மில்லியன் தர்றன்னு சொல்லியிருக்கிறார். ஃபைசில் ஹாஜியார் வந்து ஒரு கிளாஸ் ரூமை பாரம் எடுக்கிறாராம். மாஷா அல்லாஹ். அஸ்லம் ஹாஜியார் 3 மில்லியன் தாரன்னு சொல்லியிருக்கிறார். மாஷா அல்லாஹ். பேர் எப்படி? அஹ்சன் ஹாஜி வந்து அவர் ஒரு கிளாஸ் ரூமை பொறுப்பெடுக்கிறாராம். மாஷா அல்லாஹ். ஒரு கிளாஸ் ரூம். பேர் எப்படி? அஹ்சன் ஹாஜியார் அவரும் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு கிளாஸ் ரூமை பொறுப்பெடுக்கிறார். மாஷா அல்லாஹ். ஃபெரோஸ்தீன் ஹாஜி வந்து 5 லட்சம் ரூபா தர்றேன் இருக்கிறார். 0.5 மில்லியன். சுலைமான் ஹாஜியார் 0.5 மில்லியன் 5 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லி இருக்கிறார். மாஷா அல்லாஹ். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க முடிஞ்சிருச்சு. உண்மையிலே வந்து என்னென்னா இது ஒரு கண் குளிர்ச்சியான தருணங்கள்னு சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் இது பார்க்குறேன். ஏன்னுக்கண்டா தண்ட ஹார்ட் ஏர்ன் பண்ண மணியை சமூகம் நல்லா இருக்கணும், எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நாங்கள் ஃபவுண்டேஷனை போட்டு வைக்கணும்னு சொல்லி போட்டு ஆசைப்பட்டு அதை கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு தானே. அதுக்கு புதினமான ஒரு மனசு வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அஹமட் அஸ்லம் நினைக்கிறேன், அப்படியா? அஸ்லம் ஹாஜி அஹமட் ஹுசைன், முகமது ஹுசைன் ஹாஜியார் வந்து அவர் ஹுசைர் ஓகே. அவர் வந்து இந்த விஷன் 2030 குரூப்பில் வந்து மிச்சம் 1 மில்லியன் தான். முகமது ஹுசைன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா மிச்சம் ஆர்வமாக இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வேலை செஞ்சுட்டு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவர் மெடகஸ்கர் போக வேண்டிய தேவையில் போயிட்டு இருக்கிறார். போகிற நேரம் அவர் தான் முதல்ல சொல்லிக்கிறார், இந்த ப்ரொஜெக்ட் நடக்கணும், அது சக்ஸஸ் ஆகணும், அதுக்கேண்ட 1 மில்லியனை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். இப்போ இதில் வந்து என்னென்னா அடுத்தது ஃபைசல் ஹாஜி ஒரு கிளாஸ் ரூமுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார் இப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. அடுத்தது வந்து ஃபைசல் ஹாஜி ஒரு கிளாஸ் ரூம், எம்எல்எம் உசைர் வந்து 100,000, அஷ்ரஃப் டீன் வந்து 100,000, எம்எல்எம் வசீர் 100,000, எம்ஜேஎம் நசீல் 100,000, நசூல் 100,000, எம்எல்எம் நாசிர் 100,000, எம்எம்எம் ஃபெரோஸ்தீன் 500,000, எம்ஜேஎம் ரியாஸ் 250,000, எம்எல்எம் ரிலா 50,000, எம்கேஎம் அஸ்லம் 1 கிளாஸ் ரூம். ரைட். அடுத்தது ரம்சீன் ரிஃப்கி அப்பாஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கிளாஸ் ரூமை பொறுப்பெடுத்திக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். AWA சலாம் 100,000, MHM ஃபைசீன் 1 கிளாஸ் ரூமை பொறுப்பெடுத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். எங்களோட என்ஜினியர் இஸ்மத் அவர் என்ன செய்யறாருன்னா தண்ட உம்மோட பேர்ல ஒரு கிளாஸ் ரூமை நான் கட்டி தரத்துக்குள்ள செலவை பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லுகிறேன். இலியாஸ் ஹாஜியார் 2 லட்சம் ரூபா,
ஃபாரூக் ஹாஜியார் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், இன்னும் அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். 10 கோடி ரூபா தர்றேன், சாரி 1 கோடி ரூபா தர்றேன்னு சொல்லுகிறார். சாரி 1 கோடி ரூபா தர்றேன்னு சொல்லுகிறார். 7ல் 1 பங்கு டன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னு கண்டால், இதுக்கெல்லாம் புதினமான ஒரு மனசு வேணும். ஆனால் அதே நேரம் என்னன்னு கண்டால், கவலைப்படாத இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்றது தான். ஒரு நாளும் இம்மையிலையும் மறுமையிலையும் ஒரு மனுஷன் நினைச்சு கவலைப்பட மாட்டான் நான் கொடுத்தேன்னு சொல்றது. சொல்லுவாங்க எப்படின்னு, கடைசி நேரத்தில் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அந்த இறைவன் அந்த கொடுக்குற நேரம் அந்த தன் வாழ்க்கையை பார்க்குற நேரம் நான் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் சரியாக பாவிச்சனோ அதை நினைச்சு சந்தோஷப்படுவான். எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் பாவிக்க கிடைக்கலையோ அதை நினைச்சு என்ன செய்வானால் கவலைப்படக்கூடியவனாக இருப்பான். இது சந்தோஷப்படக்கூடிய, நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் தான் இது. MRM முஸ்தபா 5 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்கிறார். ஜன்ஹர் ஹாஜியார் 50 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்கிறார். 50 லட்சம் ஜன்ஹர் ஹாஜியார். ஃபாரூக் ஹாஜியார் 100 லட்சம் ரூபாவை, அது 1 கோடின்னு சொல்றது அழகாக சொல்ல 100 லட்சம் ரூபான்னு சொல்ற நேரம் நல்லா இருக்குது. ஃபாசில் ஹாஜி 1 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்கிறார். மாஷா அல்லாஹ். இலியாஸ் ஹாஜியார் 2 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்கிறார். அஃப்கர் ஹாஜியார் 5 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறார். அவங்களோட உம்மோட பேர்ல அதை என்ன செய்யறேன்னா அந்த 5 லட்சத்தையும் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. ஷஹ்மி அண்ட் சாஜித் இவங்க 2 பேரும் சேர்ந்து 1 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதை நான் இந்த இடத்துல பார்க்குறேன். உண்மையிலே நான் இந்த இடத்துல பார்க்குறேன். எங்கள்ட ஊர் நல்லா வரணும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னுக்கன்னா எங்களோட கண்ட்ரிபியூஷனை நாங்கள் கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறீங்கண்டா ஒரு முடிவோடு வந்திருக்கிறீங்க. இதில் பலனை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்தில் பார்க்குற நேரம் எல்லாரும் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்குன்னு சொல்கிறத நான் இப்போ இருந்த என்ன செயல்மா இருக்குதுன்னு என்னால் பார்க்கலுமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அப்துல்லா அண்ட் பிலால் 50,000 rupees 50,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. பெண்கள் பக்கத்துல இருந்து ஹுசைனியா என்று சொல்லக்கூடிய லேடி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா 25,000 rupees தந்திருக்கிறாங்க. MAM சுலைமான் 5 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். லேடிஸ் பக்கத்துள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன் நபி அவங்களோட காலத்தில் லேடிஸும் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நோபல் கோர்ஸுக்கு முன்னுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸோ என்ன செய்யுங்கன்னு கண்டால் நீங்களும் உங்களோட பக்கத்தில் என்ன கண்ட்ரிபியூஷனை கொடுக்கலும் இந்த ஊரில் உள்ள ஒரு நோபல் கோர்ஸுக்காக முன்னுக்கு ஆகிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன செய்யுங்கன்னு கண்டால் உங்களோட கண்ட்ரிபியூஷனையும் கட்டாயம் கொடுங்கன்னு சொல்லிக்கொள்கிறேன். முஹ்டீன் பிலால் ஹாஜி 10 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். So ஒரு ஹம்பல் ரிக்வெஸ்ட், இக்பால் ஹாஜியார் அவர் மவன் உண்மையிலே அவங்க இந்த ஊருக்கு சொந்தக்காராக்கள் இல்லை. பார்த்தீங்கன்னு கண்டா விளங்கணும் என்னன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற நேரம் என்ற பங்கு இருக்கணும்னு சொல்றது. சாஜித் என்று சொல்லக்கூடியவர் எங்களோட இக்பால் ஹாஜியார் மகன், அவர் 2 மில்லியன் தர்றன்னு சொல்லிக்கிறார். இந்த ஊருக்கு சொந்தக்காரால் இல்லை, அவர் நல்லது நடக்குதா என்ற பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லி போட்டு ஆசைப்படுற ஒரு ஆள் சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட ஊர்ற நலனுக்காக வேண்டி பக்கத்து ஊர்ல இருந்து தரப்பட்டிருக்கிற என்னது பங்களிப்பு. மழை பெய்யுது. சரி, அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்க ஆரம்பிச்சிருக்கிற நேரம் எல்லாரும் மனசு விட்டு சொல்றீங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு அவனோட ரஹ்மத்தை இறக்கி கொண்டு இருக்கிறான். வேற யாரும் இருக்கிறீங்களா? ஸ்கூல் பிரின்சிபல் சார் 50,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ்.
எந்த பங்களிப்பு இல்லாம எந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் நடக்க இயலாதுன்னு சொல்லி போட்டு அவர் முடிவு எடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். முபாரக் அஷ்ரஃப்தீன் ஹாஜி 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. யூசுப் ஹாஜியார் 2.5 லட்சம் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஹிஷாம் ஹாஜியார் 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. நிஃப்ராசா நியாஸ் லேடி வந்திருக்கிறவங்கள ஒரு பெண்கள் பக்கத்துல இருந்து நிஃப்ராசா நியாஸ்ன்னு சொல்றவங்க 25,000 தர்றதுக்கு சொல்லிக்கிறாங்க. ஹுசைன்தீன் ஹாஜியார் வந்து 2 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எம்பிஎம் முஃபைஸ் அவங்களோட வாப்பாட பேர்ல 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறார். சதகத்துல் ஜாரியான்னு சொல்றது தான் பிள்ளைங்களாக இருக்கிறவங்க வந்து வாப்பா உம்மமாக இருக்க வேண்டி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. ஃபர்ஹா ரமீஸ் லேடிஸ் பக்கத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருக்குது. 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஹா ரமீஸ் 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. ஷஃப்வான் அமீர் 50,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். வேற யாரும் இருக்கிறீங்களா? ரகீப் நாசிர் 3 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ரொஷான் ஹாஜியார் பேருவளையில இருந்து வந்து இங்க கல்யாணம் கட்டினவர் வந்தவர் ஊருக்கு அவர் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறார் இந்த ஊருக்காக வேண்டி. ஜசூல் ஹாஜி அவரோட வாப்பட பேர்ல 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். லேடிஸ் செக்ஷன்ல ஃபரீதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவங்க 15,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். முர்ஷியா அஷ்ரஃப்தீன் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. லேடிஸ் செக்ஷன் உண்மையிலே வந்து என்னண்டா நாங்களும் சலச்சவங்கள் இல்லை எங்களோட கண்ட்ரிபியூஷன் வேணும்னு சொல்லி போட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஷஃப்ரான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறார். ஷிஹாக் வசீர் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இல்லாதவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா மெசேஜ் அனுப்பி கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறாங்க எந்த அமௌண்ட் இவ்வளவு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வேற யார் இருக்கிறீங்க? அதுஹம் ஹாஜியார் 2.5 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்படியா? மஹனியாஸ் சொல்லக்கூடியவர் 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறார். மாஷா அல்லாஹ். ஜசூல் ஹாஜியார் 1 லட்சம் என்று சொல்லிப்பட்டுச்சு. 1 லட்சம் இல்லாத 5 லட்சம் ரூபாய் தாரன்னு சொல்லிக்கிறார். அவங்களோட வாப்பட பேர்ல 5 லட்சம் ரூபாய் தாரதுண்டு. ஜசூல் ஹாஜி 5 லட்சம். அப்படியே ஜியானா ஹுசைர் லேடிஸ் செக்ஷன்ல இருந்து 25,000 25,000 ரூபாய் தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ராபியா அவங்களோட வாப்பட பேர்ல ஹனஃபி ஹாஜி 25,000. ராபியான்னு சொல்லக்கூடிய லேடி அவங்களோட வாப்பட பேர்ல ஹனஃபி ஹாஜியார் பேர்ல 25,000 ரூபாய் தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபாஹிம் அஹ்சன் 1 லட்சம் ரூபாய் தாரன்னு சொல்லிக்கிறார். மாஷா அல்லாஹ். லஃபீஸ் நாலிர் 2 லத்தீப் நாசிர் 2 லட்சம் ரூபாய் தாரன்னு சொல்லிக்கிறார். ஆமிர் ஹுசைன் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறார். ஹலோ ஃபைதராஜர் 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 நான் லேடிஸ் டென்ட் லீக்கிய சொல்லுங்க. இஸ்மாயிலாண்ட இந்த மகான் ரில்வான் 25,000 தாரம். ரில்வான் யாரு? ரில்வான் என்றவர் வாப்பட பேர் என்ன? இஸ்மாயில். இஸ்மாயில். ரில்வான் இஸ்மாயில். ஃபைதராஜர் ஃபைதராஜர் இந்த சொல்லுங்க. அப்படின்றீங்களா? மாதின் அகமட் இங்க படிச்சால் அவங்களோட பிகே கிந்தோட்டேல அவங்களோட உமா வந்திக்கு அவ செல்லு அவங்களோட மகன் எத்தனை 50,000 தாரண்டு.
இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓல் பாய் மாஜின் அகமட் வந்து 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறார். 50,000. மாஷா அல்லா. சார் ஆயிஷா ஜிஃப்ரி இங்கே படித்தவதான் ஆயிஷா, அவ 50,000 தாரன். ஆயிஷா ஜிஃப்ரி. ஆயிஷா ஜிஃப்ரி எவ்வளவு? இங்கே 50,000 ருபீஸ். இங்கே படிச்ச ஒரு கேர்ள் என்ன இப்போ டீச்சர் ஆகிக்க. மாஷா அல்லா. டீச்சராக இருக்கிறாங்களாம் வந்து 50,000 ருபீஸ் தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபஹிமாயா சார் அவங்க எம்ஜேஎம் அஹ்சன் ஹாஜியார் வந்து அவங்களோட உம்மட வாப்பட பேர்ல ஒரு கிளாஸ் ரூம் கட்டி தரத்துக்குள்ள செலவு பொறுப்பெடுத்துக்கிறார். மாஷா அல்லா. சார் இந்த ஃபஹிமாயா சார் அவ இங்கே படித்த கேளுண்டு தான். அவ எவ்வளோ தாரன்? 25,000 ரூபா தாரன். 25,000 ரூபா. ஃபஹிமா நசார் 25,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது ஏடபிள்யூஎம் ஹசன் ஹாஜி அவரும் ஒரு கிளாஸ் ரூமை பொறுப்பெடுத்துக்கிறார். மாஷா அல்லா. லும்னா முபாரக் 25,000 ரூபா தரன்னு சொல்லிக்கிறாங்க. சார் ஆயிஷா நசுஹாண்டு இங்கே படித்தவங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து 50,000 தாரன். மாஷா அல்லா. ஆயிஷா நசர் 50,000 ரூபா தரன்னு சொல்லி நஸ்ஹா ஆயிஷா நஸ்ஹா 50,000 ரூபா தரன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ஃபௌஸ்ட் என்ன அவங்களோட இசாக் என்ன இஷாக்கும் அவர் உம்மாவும் சேர்ந்து 75,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லா. ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங்குள்ள ஃபண்ட் இவ்விடத்திலே கலெக்ட் ஆகிரும் சொல்றது தெரியுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதோட முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லா. ஓ ஆக இப்படித்தான் செய்தி. ஒரு விஷயம் இருக்கிறது மனசுக்கு வரும் சொல்லணுமெண்டு அங்கால ஷெய்தான் ஒரு ஆளும் இருக்கிறத நான் கொஞ்சம் இழுத்து அப்படி நிப்பாட்ட பார்ப்பான். அதை உடச்சி கொண்டு வரையிலும்னு கண்டால் அங்கே தான் என்ன செய்துட்டுங்கன்னா எங்கள் லைஃப்பில் பிரேக் த்ரூ ஆரம்பிக்கிறது. ஷெய்தான் தோத்து போகிற இடம் அத்தான். சார் தாரிக் என்றவர் இங்கே படித்தவர் தான். அவர் 25,000 ரூபா தான். தாரிக் இங்கே படித்த ஓல் பாய் 25,000 ரூபா தர்றேன்னு சொல்கிறாங்க. ஷிஃபர் ஓல் பாய் 25,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறார். சார் மொஹிதீன் என்றவர் இங்கே படித்தவர் அல்ல, அப்போ இங்கிருத்து ஆள் தான். அவர் அவங்களோட வாப்பட பேரில் 10,000 ரூபா தான். மாஷா அல்லா. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள சல்லியை தரேன்னு சொல்லிக்கிறார் மொஹிதீன் சொல்றவர். வேறு இங்கே படித்த புள்ளி இப்போ கேம்பஸ் லீக் ஃபர்ஹா அப்துல் ஜலீல் ஒரு அதான் 10,000 ரூபா தான். 10,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லா. சார் எங்கட மகன் இப்போ வெளிநாட்டில் நீ கேண்ட மகன் ஃபர்ஹான் நானும் ஒரு கிளாஸ் பாடம் எடுக்க. ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட். மாஷா அல்லா. ஓகே ஓகே குட் குட் மாஷா. சரி சார் ஓ இஸ்லிஹாம் இங்கே படித்தவர் எல்லாம் இங்கே ஒரு ஆள் தான். அவர் அவருக்கு 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா. பேர் என்ன? இஸ்லிஹாம். இஸ்திஹாம் இஸ்லிஹாம் இஃப்லிஹாம் இஃப்லிஹாம் 1,00,000 ரூபா. சார் இப்போ எங்கட ஒரு ஆள் தான். இப்போ இதுக்கு இந்த ஆரம்பித்து வச்ச ஃபாசில் ஃபாசில் ஃபாசி என்றார். அவருக்கு 25,000 தார். 25,000 ஃபாசில் ஃபாசி 25. ஃபவுஸ் மீரா ஹசன் அவனோட உம்மோட பேர்ல 1,00,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க லேடிஸ் செக்ஷன்ல இருந்து. சார் அஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறார் 20,000 ரூபா தர்றேன்னு சொல்லிட்டு. சார் ஹசீனா சாருக் இப்போ இங்கே படித்ததான். அவத்தின 20,000 ரூபா தாரண்டி. ஹசீனா சாருக் ஓல் கேர்ள் உண்டு 20,000 தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. AWM முகமது வஹாப் 30,000 ருபீஸ் தாரன்னு சொல்லிக்கிறாங்க. சரி இங்கே படித்த லேடி ஒன்று தான் இந்த ஓல் கேர்ள் ஜஸ்மியா ஜிஃப்ரி. ஜஸ்மியா ஜிஃப்ரி சொல்லுங்க. 50,000 50,000 ரூபா 50,000 ருபீஸ் தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஹசன் பாரி ஹாஜியார் 50,000 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறார். சார் இங்கே படித்த அப்துல் காதர் அகமத் தாகா 1,00,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறார். மாஷா அல்லா.
சார் இங்கே படித்த இங்கே பிரின்சிபலாக இருந்த அவரோட மகள் நிலோஃபாஹானி அமீன் பிரின்சிபலோட மகள் அவர் இந்த எத்தனாவது 25,000 தான் 25,000 rupees. சார் அம்ஜத் மில்ஹான் 25,000. அம்ஜத் மில்ஹான் 25,000 ரூபா. முஃப்சிஹா ஃபவாஸ் 25,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே லேடிஸ் ஜென்ட்ஸ் நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறதே வந்து என்னன்னு கண்டா வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு ஹெல்ப் அது. இன்னும் ஒரு லேடி சார் ஆயிஷா ஹிமாயா 20,000 ரூபா. ஆயிஷா ஹிமாயா 20,000 rupees. AWM அன்சார் ஹாஜியார் 50,000 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஐ நவாசியா டீச்சர் எவ்வளவு 25,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க 25,000 rupees. சரி இன்னும் நல்ல ஒரு விஷயம் இப்போ இந்த 2023 ஓ லெவல் கேள் அவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் லேடிஸ் அந்த கேர்ள் எல்லாம் சேர்ந்து 10,000 ரூபா தாரம் அவங்க கிளாஸ். இந்த முறை ஓ லெவல் செய்யற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து 10,000 rupees கொடுக்குறாங்க. ஒன்று மட்டும் செய்யுங்கன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் ஓ லெவல் செஞ்சு முடிச்சதுக்கு போறோம் ஏ லெவல் படிக்கிறதுக்கு இந்த பில்டிங்கை ரெடி பண்ணி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் இதே ஸ்கூல்ல. அப்துல் ரஹ்மான் இந்த முறை ஓ லெவல் செய்யற பாய் இவ்வளவுக்கும் இந்த முறை ஓ லெவல் செய்யற பாய் 20,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறார். அவங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட் முடியணும் எங்கட ஸ்கூல்லே நாங்கள் ஏ லெவல் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்ற மெசேஜ் தான் அது. சார் பாத்திமாண்டு இந்த லேடி உண்டு இங்கே படித்த பிள்ளை தான் அவள் இந்த அவனோட உம்முடையும் பாப்படையும் பேரில் 50,000 ரூபா தான். ஃபாத்திமா அவனோட உம்மா பாப்பட பேரில் வந்து 50,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க. சரி இன்னும் 25,000 ஹைராஸ் ஆஜியார் 25,000. ஹைராஸ் ஆஜியார் 75,000. சாரி 25,000. இம்ரான் மாஸ்டர் மோட்டார்ஸ் உம்மட வாப்பட பேர்ல 1,00,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறார். மாஷா அல்லாஹ். சித்தி ஜனீரா ஹமீட் 25,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க. சரி நான் இந்த முறை ஓ லெவல் செய்த பிள்ளைகள் அல்ல போன முறை ஓ லெவல் செஞ்சவங்க. ரைட் ஓகே ஓகே. ரஷீத் தீன் ஹாஜியார் 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். சார் லுத்திஃபியா அண்ட் கேர்ள் இங்கே ஓல்பு கேர்ள் தான் 25,000 ரூபா தான். சாரி 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. லுத்ஃபியான்னு சொல்லக்கூடிய ஓல் கேர்ள் வந்து 50,000 rupees தாரன்னு. அவனோட உம்மோட பேரில் ரஸாக் ஹாஜி 1,00,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. முஜீப் நஃபான் சஃபி அப்துல் அசீஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து 75,000 rupees 75,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹம்சியான்னு சொல்லக்கூடிய லேடி அவங்களோட உம்மோட பேரில் 10,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க. சார் இங்கே படித்த கையில் ஒன்று தான் ஷுஹதா அவ 10,000 ரூபா தாரன் அவரோட ஹஸ்பண்ட் ஷுஹதா அந்த பேரில் வந்து 10,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட். ரியாஸா டீச்சர் புள்ள இங்கே படிக்குதான் அவங்க ஒரிஜின் வந்து கின்தோட்ட அதனால 25,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க. லுக்மான் முன்சீர் 50,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க. சார் நௌஃபர் ஹாஜியார் சார் நௌஃபர் ஹாஜியார் 10,000 ரூபா தான். நௌஃபர் ஹாஜியார் 10,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்திருக்கிறார். அஸ்லஹ் நாதியான்னு சொல்லக்கூடிய லேடி 20,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறாங்க. 2 ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. சார் இங்கே உறுப்புள்ள அவன் நஃப்லா அவ 50,000 ரூபா தர அவள் டாக்டர் ஆகிக்கு இப்போ டாக்டராக இருக்கிறாங்க. இந்த உறுப்புள்ளே வந்து தான் வந்து நஃப்லா டாக்டர் நஃப்லா 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. 50,000 rupees. ஜுல்ஃபா அதுஹம் அவனோட உம்மோட பேர்ல 25,000 rupees தாரன்னு சொல்லிக்கிறேன்.
வாப்பட பேர்ல தாரன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன ஜுல்ஃபா? சார் முஃபீகான்னு சொல்ற லேடி அவங்களோட வாப்பட பேர்ல 10,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அசீம் ஃபௌசான் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் 1 லட்சம் ரூபா தாரதாக பொருந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நூருல் இயானா ஃபாசில் என்று சொல்லக்கூடிய வந்து 50,000 ரூபா ஓல் கேர்ள் ஒன்று தான் தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் 90% தாண்டி போயிட்டு இருக்குதான் ப்ரொஜெக்டர் கம்ப்ளீஷனுக்கு. ஸோ நீங்க நினைச்சிருப்பீங்க ஏன் இந்த மனுஷன் மைக்கை பிடிச்சிட்டு இப்படி காசு கேட்டிருக்கிறாருன்னு சொல்லி போட்டு. ஒரு வேலை எடுத்தோம்னுக்கண்டா அதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றது ஒன்று இருக்குது. எங்களால் என்ன கண்ட்ரிபியூஷனை கொடுத்து அந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடலுமோ அவ்வளவையும் செய்யணும்னு சொல்கிறத நான் பாலிசியாக வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வந்து பேசுறது மட்டும்தான் எந்த வேலை. ஆனால் நீங்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தாராள மனம் கொண்டு இவ்வளோ விஷயத்த சொல்லி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டை 70 மில்லியன் ப்ரொஜெக்ட் உண்டா ஒரு மீட்டிங்கில் ஒரு ½ an hour கலெக்ஷனில் முடிக்கலுமா இருக்குதுன்னு கண்டால் அல்லாஹ் இந்த ஊருக்கு ரஹமத் செஞ்சிருக்கிறான்னு தான் அர்த்தம். ஏண்டா வந்து பணக்காரனா இருக்கிறேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த பணத்தை கொண்டு என்ன வேலை செய்யறோம் என்று சொல்றது தான் இருக்குது. எவ்வளவு பேருக்கு பிரயோஜனப்படுத்துறேன்னு சொல்றது தான் இருக்குது. 1 கோடியிலிருந்து ஆரம்பிச்சு ஃபாரூக் ஹாஜியார் 1 கோடியிலிருந்து ஆரம்பிச்சு 50 லட்சத்திலிருந்து வந்து 30 லட்சம் எத்தனையோ பேர் போட்டுருக்கிறீங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. நாங்கள் என்ன செய்யறோம்னா இது பார்த்துட்டு போற நேரம் என்ன மனசு என்ன செய்யுதுன்னு கண்டால், இன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஊருக்கு வந்தேன். அந்த ஊரில் ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்தாங்க. அந்த ப்ரொஜெக்டை ஊர் மக்களே அதே நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றது இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் மற்ற ஊர்களுக்கெல்லாம் உண்மையிலே. ஸோ இறைவன் அருள் இந்த ஊருக்கு இன்னும் கிடைக்கணும் சொல்லி போட்டு கேட்டு சார் இன்னும் ஒரு ஆள் சொல்லி சார் இன்னும் ஒரு ஆள் சொல்லிக்கு மரியம் 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஆஷியா நஃப்லான் வந்து 10,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ரிஸ்வான் அவருடைய மாண்டன் வெளிநாட்டிலேக்கு 20,000 ரூபா தாரன். 20,000 ரூபா. யார் பேரு? ஜிஸ்வானா? ரிஸ்வான் ரிஸ்வான் அவரோட மாண்டன் பேர் ஃபர்ஹான். ஓகே. அப்துல் அசீஸ் ஹாஜி வந்து 25,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எப்படி? ஜசீம் ஜௌஃபர் 2 லட்சம் ரூபா. ப்ராஜெக்ட் 100% முடிஞ்சிரும் போல் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஹரா ஜிஃப்ரி 10,000 ரூபா தாரன். சுமையா அப்துல் மஜீத் 20,000 ரூபா. அசீலா ரிஷாம் 50,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. மொண்டசூரி டீச்சரா இருக்கிறாங்க. இங்க மொண்டசூரி டீச்சரா இருக்கிறாங்க. ஜஹ்ரான்னு சொல்லக்கூடிய மொண்டசூரி டீச்சர் 10,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் விரும்புறாங்க எந்த கண்ட்ரிபியூஷன் இதுல இருக்கணும் சொல்றது. குறைஞ்சது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்காவது. சார் அப்துல் காதர் என்றவர் அவருடைய வாப்பட பேர்ல 10,000 ரூபா தார். ரைட். அவர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்திருக்கிறார் 10,000 ரூபா. மாஷா அல்லாஹ். ஹனஃபி ஹாஜியார் மவல் வந்து அவரோட வாப்பட பேர்ல வந்து ஹனஃபி ஹாஜியார் பேர்ல வந்து 25,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சார் ஹைசம் என்றவர் அவருடைய உம்மை செல்ல 15,000 ரூபா தார். ஹைசம் அவர் வந்து 15,000 ரூபா தரதாக அவங்க உம்மை சொல்லியிருக்கிறாங்க. ஹைசம் சார் மதீனா ஜமீக் அவ 25,000 ரூபா தார். மதீனா ஜமீக் என்று சொல்றவங்க 25,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாங்க. சார் மாஜித் என்றவரும் 20,000 ரூபா தார். மாஜித் 20,000 ரூபா. நதிஹா நூர்தீன் 10,000 ரூபா தார். நபிஹா நூர்தீன் 10,000 ரூபா. 10,000 ரூபா. சரி. சார் சாதிகா சாலிம் அவங்களோட உம்முடைய பேர்ல சாபிகா சாலிம் அவங்களோட உம்முடைய வாப்படையும் பேர்ல 1 லட்சம் ரூபா தாருன்னு. சாதிகா சாலிம் உம்மோட வாப்பட பேர்ல 1 லட்சம் ரூபா. மாஷா அல்லாஹ். ஜிஹானா இன்னும் 10,000 ரூபா தாருன்னு. ஜிஹானா முகமது ஹம்சா அவனோட வாப்பட பேர்ல வந்து 30,000 ரூபா தாரன்னு சொல்லிக்கிறார். பாத்திமா ரினோசா அவட உம்முடைய வாப்பட பேர்ல 10,000 ரூபா தாரன். ஜிஃப்ரி சாபிகா கேளும்.
₹1,00,000 அவங்க உம்முடைய மாப்பிடையும் பேரில் தாரு சாபிகா ஜெசூல் சாபிகா ஜெசூல் ஜெசூல் வைஃப் ₹1,00,000 ₹1,00,000 இன்ஃபாஸ் ரிகான் ரிஸ்வான் அவங்களோட பூ அப்படி பேர்ல நாலு பேர்ல அம்மடு இன்ஃபாஸ் ரிகான் ரிஸ்வான் இன்ஃபாஸ் ரிகான் ரிஸ்வான் அவனோட பூ அப்படி பூவாப்பட பேர்ல டீனானோட பேர்ல ₹50,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். மரியம் நிஃப்லர் என்று சொல்லக்கூடிய லேடி வந்து ₹20,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. படிச்சுக்கோ. ஓகே சரி. அகமது ஹுசைன் வந்து ₹10,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்களாம். முகமது என்பவர் சார் முகமது என்பவர் ₹25,000 தாரு. முகமது ₹25,000 தாராங்களா? எங்களோட சகோதரர் ஹுசைன் ஜிப்ரி அவங்க உம்மோட பேரில் எங்களோட உம்மோட பேரில் ₹20,000 தாரு. ₹20,000 ஹுசைன் ஜிப்ரி. அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். இன்னும் யாரும் இருக்கிறேன்னா சொல்லுங்க. நபீலா ஃபைசல் ₹25,000 தாரு. நபீலா ஃபைசல் ₹25,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. நஃப்ராஸ் அமீரா நஃப்ராஸ் அமீர் சார் நஃப்ராஸ் அமீர் ₹25,000 நஃப்ராஸ் ஹமீட் ₹25,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபௌசான் ஃபஹீம் ₹20,000 ஃபௌசான் ஃபஹீம் ₹20,000. வேற நுசியாண்டு அவரோட மாமடைய மாமியுடைய பேரில் ₹25,000 நுசியா எப்படி ₹25,000 ₹25,000 பேர் என்ன? நுசியா அவங்களோட மாமடைய மாமியுடைய பேரில் யாரு? நுசியாண்டு நுஸ்ஹா ₹25,000 நுஸ்ஹா கஃபூர் நுசிஹா ஃபிராஸ் நுஸ்ஹா ஃபிராஸ் ₹25,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபதுஹா ஃபசால் ஜிப்ரி எவ்வளவு ₹10,000 தார. மின்னான்னு சொல்லக்கூடிய வந்து கொரோனா பீரியட்ல மௌத்தாவி ஓட்டமாவடியில் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. இவர தங்கச்சி அவர் யார் பேரு? மின்னா. அவட பேர்ல இவர் வந்து ₹1,00,000 தாரேன்னு சொல்லிக்கிறார். ஷாவுல் ஹமீத் ஹாஜியார் ₹10,000 தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். சார் எஸ் சொல்லுங்க. சார் சல்மா ஜல்மா அவட பேர் சல்மா ₹25,000 தார. ₹25,000 சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். என்ன சார் எங்கட மகள் தான் அவ ₹20,000 தார. உங்களோட மகளோட பேர் சல்மா இல்ல ஃபர்ஹத்தா ரைட் ஓகே. ஃபர்ஹத் வந்து அவ வந்து ₹20,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. யாரு? ரிஃப்கா முஹிதீன் ஹுதா ₹25,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஜுல்ஃபிகா 10,000 ஹுலூதா ₹25,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஜுல்ஃபிகா ₹10,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. சார் நுஸ்லான் ஜமீலான் சேர்ந்து அவங்களோட வாப்போட பேர்ல நுஸ்ரா ஹிஜாஸ் அவரோட வாப்போட பேர்ல ₹50,000 அவரோட பாப்போட பேர்ல ₹50,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஐஷா சேர்ந்து 10,000 ஜுலைஹாவும் ஆயிஷாவும் சேர்ந்து ₹10,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. ரிஃப்கான் அவங்களோட வாப்போட பேர்ல ₹10,000 தார. ரிஃப்கான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹10,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க அவங்களோட வாப்போட பேர்ல. ரிஃப்கா ஃபாத்திமா ஜீனா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹10,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. ரஸ்மி மன்சூர் அவனோட வாப்போட பேர்ல உம்மோட பேர்ல ₹50,000 தார. ரஸ்மி மன்சூர் அவனோட உம்மோட பேர்ல ₹50,000 தாரேன்னு சொல்லிக்கிறார். மாஷா அல்லாஹ். அகமட் என்றவரும் ஹதியாண்டு அவரோட தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ₹20,000 தார. 10,000. அகமடும் அவனோட தங்கச்சி ஹதியான்னு சொல்லக்கூடியவங்களும் சேர்ந்து ₹20,000 தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. மொண்டசூர்ல வேலை பார்க்க ரிஹான் வந்து 10,000. என்ன வேலை? டீச்சரா? சார் சிராஜுதீன் ₹25,000 தார. ரைட். இது நல்ல ஒரு முன்மாதிரி. உங்களோட மொண்டசூரில் வேலை செய்யக்கூடிய ரெஹானான்னு சொல்லக்கூடியவ பிள்ளைங்களை வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய வேலையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு எவ்வளோ ₹10,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்களும் தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ்.
சரி MKM ஹுசைன் 50,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறார். மாஷா அல்லாஹ். சரி சிராஜுதீன் 25,000 சிராஜுதீன். மிஸ்டர் சிராஜுதீன் ஹாஜி வந்து 25,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறார். ருஷ்டா ஹுசைன் 25,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபாலில் ஃபஹாம் ஃபவாஸ் என்று சொல்லக்கூடிய 3 பேரும் சேர்ந்து 50,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இஸ்மி என்று சொல்லக்கூடிய அவர் வாப்பட பேர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,000 ரூபா தர்றேன்னு சொல்லிக்கிறார். டிஸ்மி சார் ஹைரிதாத்தான்னு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். 10,000 ரூபா தரேன். ஹைரதாத்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்திருக்காங்க 10,000. மதிதாத்தாண்டியவும் 10,000 ரூபா. அவன் மஜிதாத்தான்னு சொல்லக்கூடியவங்களும் 10,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அக்ரம் ஹாஜின்னு சொல்லக்கூடியவர் வந்து அவர் 25,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறார். முஷ்டாக் அகமது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்துக்கிறார் 10,000 ரூபா. ரிஃப்கான் நீங்களா ரிஃப்கான் ரியாஸ் வார வருஷம் தான் ஓலவெல் செய்ய போறார். அவர் ஸ்கூலுக்காக வேண்டி அவர் 10,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறார். மாஷா அல்லாஹ். சார் இஃபாத் ஜுஹைல் 10,000 ரூபா. 10,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஃபாமிதா அனஸ் 10,000 ரூபா. ஃபாமிதா அனஸ் 10,000 ரூபா. சார் மஷூத் சார் மகன் அப்துல்லா 20,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறார். சார் ஃபசிஹா இஸ்லிஹாம் 20,000 ரூபா. அவங்க உம்மடையும் பாப்படையும் பேர் திருப்பி சொல்லுங்க. பேர் எப்படி? ஃபசிஹா இஸ்லிஹாம். 20,000 ரூபா. 20,000 ரூபா அவங்களோட வாப்பட பேர்ல தரேன்னு சொல்லிக்கிறாங்க. ரிஸ்மியா மஷூத் 10,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஐகட் டிசைன் என்ற அப்துல் காதர் அவர் அவருடைய உம்மடையும் வாப்படையும் நானுடைய பேர்ல ஐகட் டிசைன் அப்துல் காதர் அவர் உம்மடையும் வாப்படையும் பேர்ல வந்து 50 நானடையும் பேர்ல 50,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறார். நுஸ்கியா சாபிர் அவம் 20,000 ரூபா தரேன். நுஸ்கியா ஷாபிர் 20,000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாங்க 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. பசு வேண்டியவர் சார் பசு வேண்டிய அவங்க உமா பாப்பாட பேர்ல 20,000 ரூபா தரேன். ஃபசீலா ஃபசுஹு 20,000 ரூபா. 20,000 உம்மாட வாப்பட பேர்ல. கொஞ்சம் நில்லுங்க. டோட்டல் பண்ணி அப்படியே சொல்லிடுறோம். அப்படின்னா உங்களுக்கு விலங்கும் வந்து என்ன நிலைமையில இருக்குதுன்னு அது வரைக்கும் யாரும் சொல்றதுன்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஏன்னா ப்ரொஜெக்டுக்கு வந்து இவங்க வந்து பில்டிங்க்கு மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. உதாரணமாக ஆடிட்டோரியம் எடுத்தீங்கன்னா அதை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே சரியாக அதை ஸ்டாண்டர்டாக செய்கிறதுன்னு கண்டால் பெரிய ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கும் தஸ்லீமா 10,000 ரூபா தான். தஸ்லீமா 10,000 ரூபா 1 ஸ்கொயர் ஃபீட் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. சின்ன வீடியோல போட்டு அதுக்குள்ள அந்த கேப் நாங்க அப்படி தானே. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இதுக்கு மேலேயும் யாரும் கண்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுன்னு கண்டா உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நோட் பண்ணி இங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலாம்னா உங்களோட கண்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. குறைஞ்சது ஒரு ஸ்கொயர் ஃபீட் என் பேரில், என் உம்மோட பேரில், என் வாப்பட பேரில், யாரோ ஒரு ஆளோட பேரில் குடும்பத்துக்கு இந்த பில்டிங்கில் என்ன பங்களிப்பு இருக்குன்னு சொல்கிற முடிவோடு போங்க. இப்போ சொல்ல இல்லையா நாளைக்கு சொல்லி அனுப்புங்க. நீங்கள் இன்னும் கூடுதலாக கொடுக்கறது கட்டாயம் என்ன செய்யும் கண்டால் இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ், உதாரணமாக ஒவ்வொரு கிளாஸையும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு சொல்லுவாங்க, அதாக மாற்றுறதுக்கு, ஆடிட்டோரியமை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு இப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யலாம்னு கண்டால் வந்து அதுகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் முடிவோடு போங்க. மினிமம் 1 ஸ்கொயர் ஃபீட் என்ன செய்யும் கண்டால் வந்து எங்கள்கிட்ட கண்ட்ரிபியூஷனாக வருமானு சொல்கிறது. ஏடபிள்யூ ஃபர்ஹான் 10,000 ரூபா அவங்களோட வாப்பட பேரில் சொல்லுங்க. சார் இந்த முறை ஓ லெவல் செய்த
ஓலவில் செய்த பிள்ளைகள் 15,000 ரூபா தார. இந்த முறை ஓலெவல் செய்கிறவங்க 15,000 ருபீஸ் அவங்களோட ஸ்கூலுக்காக கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஜஸாக்குமுல்லா ஹைரன். ஒரு வீடியோ கிளிப் ப்ளே பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கட்டாயம் எல்லாரும் பார்த்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கண்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வாசிக்க போகிறேன். சில கரெக்ஷன்ஸ்கள் ஈக்கேண்டாக்கா கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் இந்த எல்லாம் அவசரமாக ஒரு அடிக்கு வந்த ஷர்ட்டும் வெளி குறையிலா போன சிலர்களுக்கு பேர்கள் வெளி குறையிலா போனதுகள் இருக்குது. அவசரம் உங்களோட பேர்கள் அமௌண்ட்டுகளோட என்ன கரெக்ஷன்ஸ் ஈக்கேண்டா கொஞ்சம் சொல்லுங்க. ரைட், மீட் நொழிஞ்ச போகிறது. ரைட். ஏஎஸ் முகமது ஹுசைன் ஹாஜியார் அவர் 10 லட்சம். எம்எல்எம் ஃபைசல் ஹாஜியார் 1 கிளாஸ் ரூம். எம்எல்எம் முசைர் 1 லட்சம். எம்டிஎம் அஷ்ரஃப்டீன் 1 லட்சம். எம்எல்எம் வசீர் 1 லட்சம். எம்ஜேஎம் நசூல் 1 லட்சம். எம்எல்எம் நாசிர் 1 லட்சம். எம்எம்எம் ஃபெரோஸ்டீன் 5 லட்சம். எம்டிஎம் ரியாஸ் 2.5 லட்சம். எம்எல்எம் ரிலா 50,000. எம்கேஎம் அஸ்லம் 1 கிளாஸ் ரூம். ராம்ஜின் அப்பாஸ் ரிஃப்கி நாசிர் 10 லட்சம். நாசிர் ஹாஜர் 10 லட்சம். எம்எம்எம் ஃபெரோஸ்டீன் 5 லட்சம். எம்டிஎம் ரியாஸ் 2.5 லட்சம். எம்எல்எம் ரிலா 50,000. எம்கே மஸ்லம் 1 கிளாஸ் ரூம். ராம்ஜின் அப்பாஸ் ரிஃப்கி 1 கிளாஸ் ரூம். ஏடபிள்யூஎம் சலாம் 1 லட்சம். எம்ஹெச்எம் ஃபைசீன் 1 கிளாஸ் ரூம். ஃபாசில் 1 லட்சம். இல்யாஸ் ஹாஜியார் 2 லட்சம். ஹுசைனியா 25,000. அஃப்கர் 5 லட்சம். ஜன்ஹர் ஹாஜி 50 லட்சம். ஷாஹுமே சாதித் 1 லட்சம். அப்துல்லா பிலால் 50,000. சுலைமான் 5 லட்சம். பிலால் 1 மில்லியன் 10 லட்சம். பிலால் மொஹிதீன் 10 லட்சம். எம்பிஎம் நுஃபைர் 1 லட்சம். நிப்சி நியாஸ் 25,000. முபாரக் அஷ்டப்தீன் 1 லட்சம். ஹுசைன்தீன் 2 லட்சம். ஃபர்ஹா ரமீஸ் 1 லட்சம். சஃபான் அமீர் 50,000. ரகீப் நாசிர் 3 லட்சம். ரோஷான் 10 லட்சம். ஜெசூல் ஜிஃப்ரி 5 லட்சம். முஸ்னியா அஷ்ரா 50,000. ஷஃப்ரான் ஜவுஃபர் 1 லட்சம். இசாக் வசீர் 50,000. அதுலம் ஹாஜி 2.5 லட்சம். இயாஸ் முகமட் 25,000. ஜியானா உசேர் 25,000. ராபியா 25,000. ஃபாஹிம் அஹ்சன் 1 லட்சம். லத்தீஃப் நாசிர் 2 லட்சம். ஆமீர் ஹுசைன் 50,000. ரில்வான் இஸ்மாயில் 25,000. எம்ஜே மாஹுசன் 1 கிளாஸ் ரூம். ஏடபிள்யூ மாஹுசன் ஹாஜி 1 கிளாஸ் ரூம். எம்ஜே மாஹுசன் ஹாஜி 1 கிளாஸ் ரூம். மாசின் அகமட் 5 லட்சம் 50,000. ஆயிஷா ஜிஃப்ரி 50,000. ஆயிஷா நசார் 50,000. லுப்னா முபாரக் 25,000. இஸ்ஹாக் 75,000. தாரிக் 25,000. ஷிஃபர் 25,000. மொஹிதீன் 10,000. ஃபர்ஹா 10,000. யூசுப் 2.5 லட்சம். ஃபர்ஹான் 10,000. இஸ்லிஹாம் 1 லட்சம். அஃப்ஹான் 20,000. ஃபாசில் ஃபாசி 25,000. ஃபவுஸ் மீசா 1 லட்சம். முர்சியா அஷ்ரஃப்டீன் 50,000. ஏடபிள்யூ முகமது 30,000. ஹுஸ்னா ஜரூக் 20,000. ஜஸ்மியா ஜிஃப்ரி 50,000. ஹசன் பாரி 50,000. அப்துல் ரஹ்மான் 20,000. அப்துல் காதர் 1 லட்சம். நிலோஃபஹான் 25,000.
ஆயிஷா ஹிமா 25000, ஃபரீதா 15000, ஹிமாயா 25000, அன்சர் 50000, நுஸ்கி 25000, சித்து ஜனீரா 25000, O level girls 10,000 10,000, ஃபாத்திமா 50000, ரஸாக் 1,00,000, நஃபான் சஃப்ரி 75000, அப்துல்லா 75000, நஃபான் சஃபி அப்துல் ரஸாக் 1,00,000, அப்துல் அசீஸ் 1,00,000, இம்ரான் மாஸ்டர் மோட்டார்ஸ் 1,00,000, ரஷீத்தீன் 50000, ஹம்சியா 10,000, ஷுஹதா 10,000, முஃபிகா 10,000, ரியாசா டீச்சர் 25,000, ஜுல்ஃபா 25,000, நௌஃபர் ஹாஜி 10,000, அஸ்லஹ் 20,000, அசீம் ஃபௌசான் 1,00,000, ஜுல்ஃபிகா 10,000, ரொஷான் ஹுசா 25,000, அப்துல் அசீஸ் 25,000, அயுன் நவாஸ் 25,000, ஜாகிரா 10,000, நுபுஹா ஃபாரிஸ் 10,000, நுசுஹா ஃபிராஸ் 10,000, ஹனஃபி நானா பேரில் 25,000 மகன்தார, ஆசியா நஃபான் 10,000, ரிஸ்வான் 20,000, அசீலா ஹிஷாம் 50,000, ஷஹாதா அப்துல் காதர் 10,000, ஹைசம் 15,000, இன்ஃபாஸ் 50,000, மசீனா ஜமீக் 25,000, மாஜித் 20,000, நசீஹா நூரின் 10,000, சாபிகா சாலிம் 1,00,000, மரியம் 20,000, அகமது ஹுசைன் 10,000, முகமது 25,000, ஹுசைன் ஜிப்ரி 25,000, நசீலா ஃபைசர் 25,000, நஸ்லா அமீர் 25,000, ஃபௌசான் ஃபஹீம் 20,000, நுஸ்லா ஃபிராஸ் நுசுஹா ஃபிராஸ் 25,000, நிஸ்மி 10,000, ஃபர்ஹான் ஃபசால் ஜிஃப்ரி 10,000, ஷாவுல் அமீத் 10,000, ரியாசாஜர் மின்னதாத்திர ஃபேல 1,00,000, சல்மா 25,000, ஃபர்ஹத் 20,000, ஃபாலில் ஃபஹாம் நசீர் 50,000, குலுதா 25,000, ஜுல்ஃபிகா 10,000, நுஸ்ரா ஹிஜாஸ் 50,000, ரிஃப்கானியாஸ் 10,000, சாஜிதா 10,000, முயினா மாயன் 50,000, ரஸ்மி மன்சூர் 50,000, அகமது ஹசியா 20,000, சிராஜ்தீன் 25,000, ரஸானா 10,000, எம்கேஎம் ஹுசைன் 50,000, ருஷ்தா ஹுசைன் 50,000, ஹைர்தாத்தா 10,000, மசி மைதாத்தா 20,000, அக்ரம் 25,000, முஷ்டாக் அஹமத் 10,000, இஃபாட் ஜுவைர் 10,000, ரிஸ்மியா மன்சூர் 10,000, ஃபஹமிதா 10,000, அப்துல்லா 20,000, ஃபசீஹா 20,000, ஃபசீஹா இஸ்லிஹாம் 20,000, அப்துல் காதர் 50,000, முஸ்கியா சாபித் 20,000, ஃபசீஹ் 20,000, தஸ்லீமா 10,000, ஏடபிள்யூஎம் ஃபர்ஹான் 10,000, ஓ லெவல் பேட்ச் 15,000, லுக்மான் 50,000, அப்துல் காதர் தாஹா 1,00,000, கிரேட் 10 கேர்ள்ஸ் 15,000, கிரேட் 10 கேர்ள்ஸ் 15,000, டாக்டர் நஃப்லா 50,000, முஸ்தபா ஃபவாஸ் 25,000, ஃபஹீமா யாசார் 25,000, முஸ்தபா ரஃபீக் 5,00,000, முயினா மரியம் 50,000, ஹாஷிர் மஷூட் யசார் 2 பேரும் சேர்ந்து 50,000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ப்ரோக்ராம் முடிய போகுது. ஆனால் அந்த ஆரம்பிக்கிற நேரம் என்ன நியத்தோடு ஆரம்பித்தோமோ அல்லாஹ் தாலா அந்த நியத்தை கபூல் செஞ்சு என்ன செஞ்சுக்கிறான்னு கண்டால் இந்த ப்ரொஜெக்டை முழுமையான ஒரு சக்ஸஸான ஒரு ஈவெண்ட்டாக ப்ரொஜெக்டாக அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுக்கிறான்னு கண்டால் மாற்றி தந்துகிறான். முதலாவது விஷயம் என்னென்று கேட்டால் சந்தோஷப்பட வேண்டியது 1 கோடி ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது
ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் எங்களோட பிரின்சிபல் சார் வந்து அவர் ஸ்கூலுக்கு அவர் ஒரு 50,000 ரூபாய் கண்ட்ரிபியூஷனாக தந்தன்னு சொல்கிறது. 7 கிளாஸ் ரூமுக்கு ஆக்கள் பொறுப்பெடுத்திக்கிறாங்க. 400 கிளாஸ் ரூம் உண்டு. 10 கிளாஸ் ரூமில் 7 கிளாஸ் ரூமை தனிநபர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு கண்டால் பொறுப்பெடுத்திக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது போக இன்னும் சேர்ந்துக்கிற அமௌண்ட் எவ்வளோ வேண்டுகண்டால் அதுக்கும் மேலதிகமாக 3,26,35,000 ரூபா. அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாத்தையும் சேர்க்கிற நேரம் எங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணதுக்குள்ள அமௌண்ட் வந்து என்ன செஞ்சுருக்குதுன்னு கண்டால் முழுமையாக சேர்ந்துக்குது. அதே நேரம் இதோட நிப்பாட்டிக்கொள்ள வானம்னு சொல்கிற செய்தியும் சொல்கிறேன். நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எவ்வளோ உங்களால் கொடுக்கலும் அதுக்கு மேலதிகமாக அதை கொடுங்க. ஏனென்று கண்டால் இந்த பில்டிங் எப்படி வரணும்னு எனக்கு ஒரு கனவு இங்கே வந்தது அப்புறம் வந்துருக்குது. 10 கிளாஸ் ரூமும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக வரணும். ஆடிட்டோரியம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்குள்ள ஒரு ஆடிட்டோரியமாக அமையணும் சொல்கிறது. வல்லவன் அல்ல அந்த நியத்தையும் கபூல் செஞ்சு வைப்பான்னு சொல்லி போட்டு வல்லவன் அல்லாட்ட கேட்டு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.